ஹலோ கைஸ், வெல்கம் டு கோட் வித் அகேஷ். ஐ ஆம் யுவர் அகேஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் இன் பைத்தான். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, வாங்க இப்போ டாபிக் உள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், லிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி சி ப்ளஸ் ப்ளஸ் நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்கன்னா அதில் நீங்கள் வந்து அரேஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் படிச்சிருப்பீங்க. அதே சேம் கான்செப்ட் தான் நம்ம பைத்தானில் வந்து லிஸ்ட் அப்படின்னு படிப்போம். இந்த லிஸ்ட் அப்படின்னா என்னன்னா வந்து நம்ம வந்து நிறைய வேல்யூஸை வந்து ஒரே வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் தான் இந்த லிஸ்ட்டோட வெரி இம்பார்ட்டன்ட் யூஸ். அதாவது மல்டிபிள் வேல்யூஸ், அதே மாதிரி வந்து மல்டிபிள் டேட்டா டைப்ஸ். இப்போ நான் வந்து வெறும் நம்பர்ஸ் மட்டுமே ஒரு லிஸ்ட்டு ஸ்டோர் பண்ண முடியாது. நான் ஒரே லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு நம்பர், அதாவது ஒரு இன்டீஜர், ஒரு ஃப்ளோட், ஒரு ஸ்ட்ரிங், நம்ம மல்டிபிள் டேட்டா டைப்ஸை ஸ்டோர் பண்ணிக்க முடியும் ஒரே ஒரு வேரியபிளுக்குள்ளே. அதான் வந்து இந்த லிஸ்ட்டோட யூஸ். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக், வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட் அப்படின்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் நேம் இருக்கும். நம்ம சும்மா இப்போ எல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஈக்குவல் டு, ஐ மேக் இட் ஸ்மால் எல். ஓகே, எல் ஈக்குவல் டு, நம்ம எப்பயுமே வந்து லிஸ்ட் எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா மல்டிபிள் வேல்யூஸ் இன்சைட் ஸ்கொயர் ப்ராக்கெட். அதாவது ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட வேல்யூஸை வந்து கமாவை வச்சு செப்பரேட் பண்ணி தரணும். எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் நேம் ஈக்குவல் டு போட்டுட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் நீங்கள் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு வந்து யூ கேன் கிவ் த வேல்யூஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 1, 2, 3, 4, 5. உங்களுக்கு எவ்வளோ வேல்யூ வேணுமோ நீங்கள் அவ்வளோ வேல்யூ தந்துக்கலாம். இதில் வந்து எந்த விதமான லிமிட்ஸுமே கிடையாது. ஸோ நமக்கு 5 வேல்யூஸ் போதும். ஸோ நம்ம 5 ஹவர்ஸ் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளாக சொல்ல பாருங்க. ஃபஸ்ட்டு உங்கள் வேரியபிள் நேம் ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறீங்க. உங்களுக்கு தேவையான வேல்யூஸ் வந்து என்ன பண்ணுறீங்க, ஒவ்வொன்றா தரீங்க. அதை என்ன பண்ணுறீங்கன்னா கமா வச்சு செலக்ட் பண்ணுறீங்க. 1 தரீங்க, 2, 3, 4, 5. இது வந்து ஒரு சிம்பிள் லிஸ்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டை ஆக்சஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸி. சி பிரிண்ட், இப்போ நம்ம வேரியபிள் அந்த லிஸ்ட்டோட நேம் தரணும். நம்ம லிஸ்ட்டோட நேம் வந்து எல். ஸோ எல்னு சொல்லிட்டு நம்ம ரன் பண்ணும்போது சி எனக்கு என்ன ஆகுது, நான் பிரிண்ட் தந்துருக்கேன். ஸோ எனக்கு என்ன ஆகுது, அந்த லிஸ்ட் வந்து அப்படியே பிரிண்ட் ஆகுது. 1, 2, 3, 4, 5. ஓகே, இப்போ இது ஓகே. நான் ஒரு லிஸ்ட்டை வந்து அசியூம் பண்ணிட்டேன். அந்த லிஸ்ட்டை வந்து நான் பிரிண்ட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இந்த ஃபுல் லிஸ்ட்டு வேணாம். எனக்கு வந்து பர்டிகுலராக இப்போ இந்த 2 மட்டும் வேணும். சாரி, இந்த 2 மட்டும் வேணும், இந்த 4 மட்டும் வேணும். என்னால் அப்படி வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூவை செலக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா எஸ், கண்டிப்பாக முடியும். அதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டில் எப்படி வந்து வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம சிம்பிளாக பார்க்கும்போது ஃபஸ்ட் எப்படி பார்ப்போம், ஏ ஈக்குவல் டு 5 அப்படிங்கும்போது அந்த ஏங்கிற வேரியபிளில் 5 ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நம்ம ஏன்னு தரும்போது 5 பிரிண்ட் ஆகிடும். பட் இங்கே எல்லுக்குள்ளேயே பல வேல்யூஸ் இருக்கு. ஸோ நம்ம எப்படியாச்சும் ஒரு வேல்யூ வேணுமா எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் வந்து சி திஸ் இஸ் தி வே. இப்போ நம்ம எல் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் வந்து வி ஆர் ஹேவிங் 1, 2, 3, 4, 5 அப்படிங்கிற வேல்யூஸ் நம்ம வந்து கமா வச்சு செப்பரேட் பண்ணி போட்டுருக்கோம். இப்போ இப்போ ஒரு ஊரில் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அட்ரஸில் இருப்பாங்க. அது மாதிரி இது எல்லாமே வந்து ஒரே ஒரு வேரியபிள் அல்ல ஒரே ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்தனி அட்ரஸ் இருக்கும். அதை வந்து நம்ம இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சி இப்போ 1 அப்படிங்கிறது வந்து, அதாவது இப்போ ஒரு லிஸ்ட்டில் எப்பயுமே ஃபஸ்ட்டு ஸ்டோர் இருக்க வேல்யூ வந்து இண்டெக்ஸ் 0லாம் இதாகும். அதாவது ஃபஸ்ட்டு இருக்க வேல்யூ இண்டெக்ஸ் 0ல் ஸ்டார்ட் ஆகும். செகண்ட் இருக்க வேல்யூ ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கும். தேர்ட் இருக்க வேல்யூ செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கும். உங்களுக்கு குழப்பமா இருந்துச்சுன்னா ஈஸியாக சொன்ன பாருங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களுக்கு 4 அப்படிங்கிற நம்பர் வேணும்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து தேர்ட் இண்டெக்ஸில் இருக்குது. ஓகேங்களா? 3 அப்படிங்கிற உங்கள் நம்பர் வந்து செகண்ட் இண்டெக்ஸில் இருக்குது. ஸோ மாதிரி ஒவ்வொரு நம்பரும் ஒவ்வொரு இண்டெக்ஸில் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு 2 அப்படிங்கிற நம்பர் வேணும்னா அது வந்து நம்ம 1 அப்படிங்கிற இண்டெக்ஸில் இருக்குது. ஸோ நம்ம இந்த இண்டெக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம அதை வந்து கால் பண்ணணும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெரி சிம்பிள். சி பிரிண்ட், இதே மாதிரி எல் போட்டுக்கணும். பக்கத்தில் இன்னொரு ஸ்கொயர் ப்ராக்கெட். அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே யூ ஷுட் கிவ் வாட்,
உங்களுக்கான இண்டெக்ஸ். இப்போ நமக்கு எந்த நம்பர் வேணுமோ அந்த நம்பர் தரக்கூடாது, அந்த நம்பர் ஸ்டோர் ஆகிருக்கிற இண்டெக்ஸ் தரணும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு என்ன வேணும், இப்போ நமக்கு 4 வேணும்னு வச்சுக்கோங்க. 4 ஓகே, 4 ஸ்டோர் ஆகிற இண்டெக்ஸ் என்னது 3. ஸோ நம்ம என்ன பண்ணோம், அப்போ 3 போட்டு இப்போ நம்ம ரன் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக 4 வந்துச்சு. ஏன்னா 4 அப்படிங்கிறது வந்து தேர்ட் இண்டெக்ஸில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ நமக்கு 4 பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு வீட்டுக்கு நம்மளால் ஒரு வழியில் மட்டும் தான் போக முடியுமா? தேர் மேபி 2 ways, ரைட்? ஸோ அதே மாதிரி நம்ம இந்த 4 வந்து 3 அப்படின்னு மட்டும் ஆக்சஸ் பண்ண முடியாது. இதில் இதை வந்து நம்ம என்ன வந்து சொல்லணும்னா பாசிட்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். கீழே இருக்கிறத வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். நெகட்டிவ் அப்படின்னா வந்து நத்திங். நீங்கள் இங்கே 0 1 2 3 ஸ்டார்ட் பண்ணுறீங்களே, அதை ரிவர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது இங்கே முக்கியமாக கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம் வந்து இங்கே நீங்கள் 0 போடக்கூடாது. இங்கே ஃபஸ்ட் இருக்க வேல்யூக்கு 0ன்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இங்கே ஃபஸ்ட் இருக்க வேல்யூக்கு -1 -2 -3ன்னு போயிட்டே இருக்கும். இங்கே வந்து 0 வராது, -1ல் தான் வேல்யூ ஸ்டார்ட்டே ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு இங்கே இந்த ஆர்டரில் பார்த்தோம்னா நமக்கு 4 வந்து -2ல் ஸ்டோர் ஆகிருக்கு. ரிவர்ஸ்லேருந்து பார்க்கணும். -1 -2 -3 -4 -5 இது -2ல் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ நம்ம 4 வந்து 3ன்னு போடலாம், இல்லாட்டி -2ன்னு போட்டாலுமே நமக்கு என்ன வரும்னா வந்து 4 தான் வரும். சேம் 4 தான் வரும். ஸோ ஐ திங்க் யூ வில் பி கிளியர் இன் திஸ். ஓகேங்களா? ஸோ ஓகே, இது ஓகே. இப்போ அதே மாதிரி வந்து எனக்கு மல்டிபிள் வேல்யூஸ் பிரிண்ட் பண்ணணும் லிஸ்ட்டில். இப்போ எனக்கு 2வும் வேணும், 3யும் வேணும், 4 வேணும். ஆனால் 1 5 வேண்டாம். இப்படி பிரிண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் பிரிண்ட் பண்ண முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா வந்து வி ஷுட் யூஸ், இப்போ உங்களுக்கு எங்கே என்ன வேணும், இப்போ நமக்கு வந்து 2லேருந்து 4 வரைக்கும் மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகும்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணோம், எனக்கு வந்து 1ம் 5ம் வரக்கூடாது. அதனால் இதை மட்டும் பிரிண்ட் பண்ணணும்னு கேட்டால் அதுவும் முடியும். அதுக்கும் நம்ம என்ன பண்ணால் வந்து வி வாண்ட் டு நோட் த இண்டெக்ஸ் 1 2 3. இப்போ நமக்கு என்ன வேணும் 2 3 4. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வந்து இங்கே வி வாண்ட் இண்டெக்ஸ், அதாவது 2 அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்குது, 4 இங்கே வந்து நம்ம தேர்ட் இண்டெக்ஸில் இருக்குது. ஸோ வி ஷுட் ரைட் ஹியர் லைக் எல். அதே பண்ணும் நமக்கு எதுலேருந்து வேணும் 2. அப்போ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஒரு கோலன். அப்போ நமக்கு எது வரைக்கும் போகணும்னா வந்து வி வாண்ட் டு கோ அன்டில் எப்போ 4 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க 3ன்னு போட்டுருவீங்க, அதான் தப்பு. நம்ம ரேஞ்சில் ஃபார் லூப்பில் அங்கே என்ன பார்த்தோமோ அதே கான்செப்ட் தான் இங்கே இருக்க வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் ப்ளஸ் இதாக பண்ணிக்கணும். இங்கே இருக்கிறது வந்து ஒன்று கம்மியாக எடுத்துக்கும். ஸோ இப்போ நமக்கு 4 வரைக்கும் வேணும், அதாவது தேர்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் வேணும்னா நம்ம இங்கே 4ன்னு தரணும். ஓகேங்களா? ஏன்னா வந்து நம்ம 4ன்னு தந்தானா இது வந்து 3 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். இதே நம்ம இங்கே 3ன்னு தந்தா இந்த 3 இங்கேயே ஸ்டாப் ஆகிக்கும். ஓகேங்களா? ஸோ நமக்கு 4 வரைக்கும் பிரிண்ட் ஆகும்னா நம்ம we want to give until 4. ஓகே? ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுவோம், நம்ம 4 அப்படின்னு தரணும். ஓகே? இப்போ நான் ரன் பண்ண பாருங்க, 2 3 4 கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ ஓகேங்களா? இது நீங்கள் வந்து மல்டிபிள் வேல்யூஸ் இது பண்ணிக்கலாம். ஓகே, ஐ திங்க் யூ ஷுட் கிளியர் திஸ். ஸோ லிஸ்ட்டு இப்படிதான் தான், இப்படி கிடையாது. நம்ம லிஸ்ட் வந்து இப்படியும் இருக்கலாம். இன்கேஸ் நான் இப்போ L2ன்னு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். அதில் வந்து இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டாக ஒரு நம்பர் தரேன் 1, அடுத்து ஒரு இன்டிஜர் தரேன் CWA. ஓகே, அடுத்து வந்து ஒரு ஃப்ளோட் தரேன் 2.5. ஸோ இது மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், மல்டிபிள் டேட்டா டைப். இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு, ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு, இது வந்து ஒரு இன்டிஜர், இது வந்து ஒரு ஃப்ளோட்டு. ஸோ மூணுமே வேறு வேறு டேட்டா டைப். பட் இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், ஒரே ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இப்போ நான் அகெயின் ஐ கேன் பிரிண்ட் வாட் L2ன்னு தரேன். ஐ ஆம் ஜஸ்ட் ரன்னிங் திஸ் ப்ரோக்ராம். எனக்கு கரெக்டாக அந்த லிஸ்ட்டு பிரிண்ட் ஆகுது. நம்ம இங்கேயும் அதே மாதிரி என்ன பண்ணலாம், இப்போ நமக்கு வந்து CWA அப்போ என்னது, we want to start from 0. ஸோ 0னா 1, 1னா CWA, நமக்கு CWA வேணும். அப்போ 1 அப்படின்னு போட்டால் we will get CWA. வெரி சிம்பிள் கான்செப்ட் தான் இதுவும். ஸோ நீங்கள் இப்படியே வந்து லிஸ்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ
நீங்கள் வந்து லிஸ்ட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து இன்னொரு மாதிரி ஆக்சஸ் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் வந்து லூப் யூஸ் பண்ணலாம். ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறதுனா வந்து ஃபார் போட்டுக்கோங்க. ஏதாச்சும் ஒரு வேரியபிள் நேம் இப்போ ஐன்னு வச்சுக்கலாம். இன் நம்ம லிஸ்ட்டோட நேம் தரணும் எல். ஓகே, அப்புறம் ஒரு கோலன் வச்சு பிரிண்ட் அவர் வேரியபிள் நேம். அவ்வளோதான், சிம்பிள். இப்போ நமக்கு நம்மளோட லிஸ்ட்டில் இருக்க ஒவ்வொரு வேல்யூவாக வந்து அது நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். லைக் திஸ் 1 2 3 4 5 அதாவது தனித்தனியாக ஆக்சஸ் பண்ணி நமக்கு பிரிண்ட் பண்ணும். இப்போ உங்களுக்கு வேணால் இப்படி பண்ணலாம். நம்ம இப்போ ஆல்ரெடி நீங்கள் லூப் வீடியோ போய் பார்க்கணும், செக் பண்ணிக்கோங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். எண்ட் ஈக்குவல் டு ஒரு ஸ்பேஸ் வந்துக்கலாம். இப்போ பண்ணால் உங்கள் ஸ்பேஸ் விட்டு பிரிண்ட் ஆகும். 1 2 3 4 5 பிரிண்ட் பண்ணியாச்சு. ஸோ இதான் வந்து லிஸ்ட், அந்த ஆக்சஸிங் எலிமெண்ட்ஸ் இன் லிஸ்ட். இப்போ நல்ல ஒரு எம்டி லிஸ்ட்டுமே வந்து கிளியர் பண்ண சரி. இப்போ எல் ஈக்குவல் டு லிஸ்ட் இதுவும் கிரியேட் பண்ண முடியும். நம்ம இதையும் வந்து சரி L3 போட்டுக்கிறேன். ஓகே L3 இதுவுமே வந்து என்ன பண்ணலாம், we can access print L3 கொடுத்தா கூட அது என்ன ஆகும், பிரிண்ட் ஆகும். அது எம்டி ஒரு எம்டி லிஸ்ட் பிரிண்ட் ஆகுறீங்க. ஸோ யூ கேன் கிரியேட் அ எம்டி லிஸ்ட் ஆல்சோ. நீங்கள் ஒரு எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுட்டு லேட்டராக நீங்கள் ஃபார் லூப் மூலியமாக அந்த வேல்யூ இன்புட் வாங்கலாம். நான் அது எப்படின்னு வந்து செப்பரேட் டேவாக நான் டீச் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு நடத்தின கான்செப்ட் எல்லாமே வந்து கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து லிஸ்ட்டில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பை.